இந்த கவர்மெண்ட் முத்ரா லோன் மூலயமா நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 lakhs லோன் எடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி தரமான உணவை எல்லாருக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவாக இருந்தது. நம்மளாக போய் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டாகவும் இருந்தது. டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கி நம்ம கர்ஜனை டிவி நம்ம ஸ்டுடியோவுக்கு தரமான உணவுப் பொருட்களை வழங்கி வரும் மங்கைஸ் மசாலாவுடைய நிர்வாக இயக்குனர் திரு மங்கையரசி மேடம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு நேர்முகம். வணக்கம் சார். மேடம், உங்கள் நிறுவனத்தை பற்றி உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோடய பேர் மங்கையரசி. நான் சரவணப்பட்டி கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்டட் இருக்கிறதுனால நான் பேசிக்லி சிங்கருக்கு தான் நான் படிச்சிருக்கேன். கர்நாடிக் சிங்கர் தான் நான் பண்ணுறேன். எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்ததுனால சின்னதுலேருந்து இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணணும், தரமான உணவை எல்லாருக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதனால இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். சரி, அப்போ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டீங்க. முதல் தயாரிப்பு என்ன பண்ணீங்க? எந்த பொடி மசாலா? ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பேச்சுலர்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் சார். நிறைய இடத்துல பசங்க சாப்பிட முடியாமல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஷார்ட்டாக நம்ம என்ன செஞ்சு கொடுத்தா கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும், அவர் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி விரும்புகிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் சிக்கன் ஊறுகாய் பண்ணி கொடுத்து ஃபஸ்ட்டு சிக்கனில் தான் நான்வெஜ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எகெயின் பருப்பு பொடி, இது எல்லாமே நல்ல வரவேற்பு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 இயர்ஸாக நான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்பைசஸ் ஐட்டம், கிரேவி ஐட்டம் மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ மசாலாஸ் இல்லாமல் நம்ம இப்போ அது சொல்ல பூண்டு மிளகு குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டு முறைப்படி 100% ஹோம்மேடு அண்ட் மண் அடுப்புலையே, நம்ம மண் சட்டியில் விறகு அடுப்புலையே நாம் இதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார். அது என்ன பாட்டில்ஸில் தான் நம்ம கொடுக்குறோம், பேக்கேஜாகவும் கொடுக்குறோம். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோம்மேடாக பண்ணுறீங்க? ஹோம்மேட் 100%. இப்போ நமக்கு பொருளுக்கெல்லாம் அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எந்த ரசாயன பொருட்களும் நம்ம அதில் சேர்த்துறது இல்லை சார். சரி சரி சரி. கண்டிப்பாக எப்போவுமே வாங்கிட்டு போகிறவங்க அகென் நம்மளுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் நம்ம அந்த ப்ராடக்டை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோமே தவிர அந்த கெட்டு போகாததுக்கு இந்த லெசன்ஸ் ஊற்றுறது அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் சொல்லிடுவேன் 1 வீக்குன்னா 1 வீக் நீங்கள் வெளியில் வைங்க, இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் மாறாமல் உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ முதலீடு போட்டிருப்பீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்ங்கும்போது ரொம்ப ரொம்ப ட்ரிகராக தான் சார் இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது என்னால் ஒரு 10 பேருக்கு கொடுத்தா அகெயின் அதில் நான் லாபம் எடுக்க முடியாமல், சரியாக அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல், அந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கணக்கு போடாமல், இப்படிலாம் தான் நான் பண்ணி நிறைய லாஸ் ஆகிருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று தெரிஞ்சு ஒன்று லாஸ்க்கு அப்புறம் தான் நான் இதை இப்படி பண்ணணும்னு பர்ஃபெக்டாக பண்ணி இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் முத்ரா லோன் மூலயமா நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 lakhs லோன் எடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணியும் என்னால் இது வரைக்கும் ரன் பண்ண போக முடிஞ்சுது. இப்போதைக்கு இந்த 1 இயர்க்குள்ளே கிட்டத்தட்ட 5 or 6 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் தொழில் முனைவோர்கள் லோன், அரசு லோன் எடுத்து பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பாக சார். முத்ரா லோனில் தான் நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினேன். அது போக என்னோட மளிகை ஷாப் நான் ஒன்று எடுத்தேன். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மளிகை ஷாப் சின்னதாக எடுத்தேன். ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை எல்லாருக்கும் காமிக்கணும். நம்மளாக போய் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டாகவும் இருந்தது. டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாம் இப்போது அந்த மளிகை ஷாப்பில் வச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற இதில் நமக்கு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு சார். இப்போ உங்கள் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுங்க?